பிரைஸ்லார். இன்னைக்கு எங்கள் ஏரியா குருவாஞ்சேரியில் நியர் ஸ்டைலிங் கைவியோக்கு பக்கத்துலேயே ஒரு 3+2 ஸ்டோரிஸ் நாயுடு ஹால் வந்திருக்கு. த ஃபேமஸ் நாயுடு ஹால் shop that we are so excited to know its grand opening on June 12th. பட் எங்களுக்கு வந்து 13th தான், நான் 13th ஆஃப்டர்நூன் தான் என்னால் வர முடியுது. அப்புறம் தான் I came to know 12, 13 and 14th flat 10% off of anything you pick. எது எடுத்தாலும் 10% ஆஃப்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஓகே போய் கலெக்ஷன்ஸ் பார்ப்போமே. இந்த கலெக்ஷன்ஸ் எனக்குலாம் ஷாப்பிங்னாலே கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுலேயே ஒரு ஹாப்பி ஆகிடும். மோர் தென் பையிங் கலெக்ஷன் பார்த்தாலே அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஜாலியும் ஆகிடுவேன். ஸோ சரின்னு நாயுடு ஹாலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே அங்கே பார்த்தா நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நாயுடு ஹால் அவங்களோட லொக்கேஷனில் நல்ல இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா நிறையா குர்த்தி செட்ஸு, கலர்ஃபுல்லான குர்த்திஸு, கோவாட்ஸ். இப்போ பார்க்குறது வந்து கோவாட்ஸ் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருந்துச்சுங்க. சாரீஸ்னா ஸோ மெனி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட ஹைலைட் வந்து என்னன்னா நாட் ஒன்லி சாரீஸ், ரெடிமேட் பிளவுசஸும் இருந்துச்சு. ரெடிமேட் பிளவுஸ் இப்பெல்லாம் வந்து டெய்லர் பின்னாடி நம்ம ஓடி டெய்லரை தேடி டெய்லரோட டைம் கேட்டு அவங்க டைமுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே ரெடிமேட் பிளவுஸை பிக் பண்ணோமா. அதோட ஹைலைட் வந்து நாயுடு ஹாலில் வந்து அங்கேயே வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு டெய்லர் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பிக் பண்ணணும், அதை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹாப்பியாக நம்ம வந்து ஒரி இல்லாமல் போயிடலாம். ஸோ இங்கே வந்து காட்டன், செட்டிநாட் காட்டன் சாரீஸ் கூட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. மெயினாக நாயுடு ஹாலில் எனக்கு தெரிஞ்சு வைட் ரேஞ்ச் ஆஃப் காட்டன்ஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் குர்த்தியில் எடுத்தாலும் சரி, இது ஈவன் சாரீஸ், கிட்ஸ்வியர் எல்லாத்தையும் வந்து ஐ ஆல்சோ திங்க் நாயுடு ஹால் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் பியோர் காட்டன் ஸ்டாஃப்ஸ். பட் இந்த ஷாப்பில் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் மெனி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஐயோ கண்ணு அப்படியே எனக்கு விழுச்சு. ஒரே எனக்கு கேர்ள் பேபி இருக்கிறதுனால அப்படியே வந்து அவளுக்கு ஃப்ராக்ஸு ட்ரெஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. என்னோட ஃபேவரட் செக்ஷன் வந்து எனக்கு இந்த நியூபார்ன் பேபிஸ். இந்த நியூபார்ன் பேபிஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப குஷியாயிடும். அதில் பார்த்தா இந்த பியூர் ஒயிட் ட்ரெஸ் கூட இருந்துச்சு. நேம் டெடிகேஷனுக்குலாம் வச்சுருப்பாங்க, போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸிங்கும் காட்டணும் அப்புறம் யோசித்தேன். லேட்டராக தான் யோசித்தேன். சரின்னு கொஞ்சம் கிளியராக இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நாயுடு ஹால் போனாலும் சரி, வேற ஏதாவது ஷாப்பிங் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரைஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ அனுப்புகிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ஆச்சரியப்பட்டது என்னன்னா, நிறைய ஷாப்ஸில் ஈவன் நம்ம ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, ஜூடியோ அந்த மாதிரி எந்த பிராண்டட் ஷாப்பில் போனாலும் நிறைய அதாவது பாய்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன் இருக்காது. பட் எனக்கு இந்த கடையில் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது, மெனி பாய்ஸ்க்கும் போடுற மாதிரி சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒயிட் ஷர்ட்ஸு, அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கிராண்டாக ஒரு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிராண்ட் அக்கேஷன்ஸ்க்கும் போட்டோம்னா நிறைய இருந்துச்சு. அப்புறம் மென்ஸ்க்கு இருந்துச்சு பேண்ட்ஸ்லாம். மென்ஸ் செக்ஷன் அவ்வளோ போல. அப்புறம் திருப்பியும் கேர்ள்ஸ் செக்ஷன் வந்தால் கேர்ள்ஸோட வெஸ்டர்ன் வேர்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ப்ரைஸஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான், பட் ஓகே. நம்ம ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா இங்கே பார்க்கலாம். ஏன்னா நம்ம பிராண்டட் இல்லை, ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஷாப்லலாம் வந்து போட்டால் கொஞ்சம் நிறைய ஆஃபர்னா நிறைய பேர் எடுப்பாங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காகவும் பார்க்கலாம். ஓகே, அப்படியே நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோரில் போனால் நம்மளோட செக்ஷன், the branded nighties and pure cotton nighties,
ஸோ அதை பார்த்தோன்னே இன்னும் எனக்கு ஜாலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பட் நைட்டிஸ் வந்து எக்ஸ்பென்சிவ். மினிமமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 850 தான். எனி இது எடுத்தாலும் ஈவன் ரயான், ஸ்பன்னு, ஆல்ஃபைன்லாம் வந்து 950, ரயான் போனால் 1120 அப்படிதான் இருந்துச்சு ப்ரைஸஸ். பட்டிக் இருந்துச்சு. நாயுடுவால் இஸ் நோன் ஃபார் நைட்டிஸ்ல. நான் மெயினா நைட்டிஸ் பார்க்க தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து, பிகாஸ் நம்மளோட பிஸ்னஸும் நைட்டி தானே. அப்புறம் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு இருந்தோம். அது முடிச்சுட்டு பியோர் காட்டன், கலம்காரி டைப்பு அதெல்லாம் இருந்துச்சு. நான் முடிஞ்ச ப்ரைஸ் உங்களுக்கு ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேட்டர்னிட்டி வியர், மேட்டர்னிட்டி குர்த்தி மாதிரி டைப்பு, மேட்டர்னிட்டி டைமு, போஸ்ட்மார்ட்டம் டைம்லாம் ஃபீடிங் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸும் அப்ராக்சிமேட்லி 1200 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எக்ஸ்பென்சிவ் சைடு தான், பட் ஓகே. யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக போய் பாருங்க. அதுக்கப்புறம் நைட் சூட்ஸும் பார்த்தேன். பியோர் காட்டன் நைட் சூட்ஸ் ஒரு 870 to 770 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த எல்லோ பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால உங்களுக்குலாம் காட்டலாமேன்னு எடுத்து பார்த்துட்டு நான் வாங்கலை, எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் ஏன்னா இன்னைக்கு சர்ச்சில் இன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு, டைம். ஸோ ஐ ஹேட் டு ரஷ். அங்கேருந்து அப்படியே இதெல்லாம் 1400 ரேஞ்சில் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ விசிட் தி ஸ்டோர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். கிராண்ட் ஓப்பனிங்னால அவங்க till 14th வந்து there is 10% off.